பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாம் எங்களை ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்ன என்றால், விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எபிரேயர் 11:1 சொல்கிறது, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததை நானும் பார்க்கவில்லை, நீங்களும் பார்க்கவில்லை. ஆனால் இது நம்பப்படக்கூடிய உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது சரித்திரம் சான்று பகர்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வைத்து வருஷங்கள் வகுக்கப்பட்டதே சரித்திரமான சத்தியமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன் கிமு என்று சொல்லியும், பிசி பிஃபோர் கிரைஸ்ட் என்று சொல்லியும், கிறிஸ்துவுக்கு பின் கிபி என்று சொல்லியும், ஏடி அனடோமின் லாட்டின் வேர்டு என்று சொல்லி இதை பார்க்கிறோம். இன் த இயர் ஆஃப் த லார்ட் ஆஃப்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் பார்ன், இதுதான் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வைத்து வருஷங்கள் வகுக்கப்பட்டதா இருக்கிறதுனால இன்றைக்கு கிபி 2025 என்று சொல்லி சொல்கிறோம். ஆகினால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது சரித்திர சான்றா இருக்கிறது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பார்க்கும்போது, முன்னொரு காலத்திலே முன்னொரு ராஜா ஆண்டு கொண்டிருக்கும் போது முன்னொரு இடத்துல பிறந்தார் என்று சொல்லி எழுதப்படவில்லை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 3-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, முதல் இந்த உலகத்திலே குடிமதிப்பு எழுதப்படும்படியான கட்டளை அகஸ்தராயனால் பிறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது சீரியா தேசத்திலே சிரேன் என்பவன் தேசாதிபதியாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த முதலாம் குடிமதிப்பு அங்கு அகஸ்தராயனால் உருவானது என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பு மரியாளுடைய கலிலேயா நாட்டிலே, நாசரேத்திலே, யூதேயா நாட்டிலே பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் யோசேப்பின் ஊர் அதுவா இருக்கிறதுனாலே அவன் பெத்லகேம் போகிறான். அங்கே இயேசு பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே இது சரித்திரமான சத்தியமா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். அவரது திறந்து வைக்கப்பட்ட கல்லறை இன்றைக்கும் எருசலேமிலே சாட்சியாக உள்ளது. இதுவும் சரித்திரமான சத்தியம் என்று சொல்லி பார்க்கின்றோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்துல ஒரே ஒரு கல்லறை திறந்து வைக்கப்பட்டதான கல்லறையா இருக்கிறது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்லறை மாத்திரமே. ஆகினால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது சரித்திரமா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கணும்னு சொல்லி பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துக்கு 12 அப்போஸ்தலர் இருந்தார்கள். அதுல ஒருவர் பேர் தோமா. அவர் சென்னை பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவரை கொலை செய்து விட்டார்கள். அவரை அடக்கம் பண்ணியதான கல்லறை இன்றைக்கு சாந்தம்லே மயிலாப்பூர்லே சரித்திர சான்றா இருக்கிறது. ஆகினால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்கிறது நம்பப்படக்கூடிய உறுதியும் காணப்படாண்டிய நிச்சயமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய அப்போஸ்தலருடைய பெயர்களை குறித்து நாம் பார்க்கும்பொழுது, மத்திய 10ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை வாசிக்கும் போது, தோமா என்று சொல்லக்கூடியவர் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக ஒருவராக இருந்தார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக, பரிசுத்த வேதாகமத்திலுள்ள லூக்கா சுவிசேஷத்தை எழுதினவர் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனும் கிடையாது, சீஷனும் கிடையாது. அவர் இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிற்பாடு விசாரித்து தொயோபில் என்று சொல்லுகிறவருக்கு எழுதினதான சுவிசேஷம் தான் இந்த லூக்கா சுவிசேஷம் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒருவேளை அவர் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகவோ இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகவோ இருந்தால் அவர் சாதகமாக எழுதிவிட்டார் என்று சொல்லலாம். ஆனால் இவர் அப்போஸ்தலன் கிடையாது, சீஷன் கிடையாது. இன்றைக்கு எப்படி ஒரு சம்பவம் நடந்த பிற்பாடு நிருபர்கள் விசாரித்து என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டு அதன் பிற்பாடு எழுதுகிறார்களோ, அதே போல இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிற்பாடு விசாரித்து எழுதுறதான புத்தகம் தான் லூக்கா சுவிசேஷம். பிரியமானவர்களே, ஆக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்கிறது உண்மையான சரித்திரமா இருக்கிறது. அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்து 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இது இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி அவரே சொல்லுகிறதான காரியத்தை குறித்து பார்க்கும்போது, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இயேசு விதமாய் சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே நன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபடப்பட வந்தேன் என்று சொல்லி இயேசு சொல்கின்றார். அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததான நோக்கம் என்ன என்று சொல்லி அவர் சொல்லும்பொழுது, பிசாசினாலே திருடப்பட்டும் கொல்லப்பட்டும் அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறதான மனித சமுதாயத்துக்கு ஜீவனை கொடுத்து
ஜீவன்ல பரிமாணப்படுத்துறதுக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் தான் அவர் மாம்சத்தோடு இரத்தத்தோடு வாழ்ந்ததான நாட்களிலே வியாதியஸ்தரை குணமாக்கினார், பல குறைபாடுள்ளவர்களை சுகமாக்கினார், மரித்தோரை வீடு எழுப்பினார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றி திரிந்தார், அற்புத அடையாளங்களை செய்து மக்களை விடுதலையாக்கினார். தம்முடைய சீஷர்கள் 70 பேரை நியமித்து அவர்களையும் அனுப்பி அவர்களையும் பிசாசு துரத்தும்படியாக வியாதிஸ்தரை குணமாக்கும்படியாக அனுப்புகின்றார். ஆகினாலே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது என்று சொல்லி பார்க்கும்போது மனித குலத்தை ரட்சிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவருடைய இயேசு என்றதான நாமத்துக்கு அர்த்தம் என்னென்று சொல்லி வேதம் சொல்கிறது, தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லி பார்க்கின்றோம். யோவான் 1 அதிகாரம் 29வது வசனத்திலே யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து விதமாக சொல்கின்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறதான தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. பிரியமானவர்களே, சர்வலோகத்தினுடைய பாவத்தையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, பாவங்களில் இருந்து ரட்சிக்கிறதுக்காக மாத்திரமல்ல, பலவிதமான குறைபாடுகள் இருக்கிறதான எல்லாரையும் குணமாக்குறதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, வானத்தின் கீழே பூமியின் மீதெங்கும் மனிதர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படுகிறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி பார்க்கின்றோம். இது எப்பொழுது பேதுரு பேசுகிறான் என்று சொல்லி பார்க்கும்பொழுது, பிறவியாகவே முடவனாய் பிறந்ததான ஒரு மனிதனை பார்த்து யோவானும் பேதுரும் பார்த்து சொல்கிறார்கள், எங்களிடத்துல வெள்ளியும் பொன்னும் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்னவுடனே அந்த முடவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகினாலே அந்த எழுந்து நடந்த பிற்பாடு தான் பேதுரு இந்த வார்த்தையை சொல்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து மனித குலத்தினுடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறதுக்காக மாத்திரமல்ல, பலவிதமான குறைபாடுகள் இருக்கிறதை குணமாக்கும்படியாக, பயங்களில் இருக்கிறதை விடுதலையாக்கும்படியாக, பிசாசின் வேதனையில் இருக்கிறதை விடுதலையாக்குவதற்காக, கவலைகளில் இருப்பவர்களை விடுதலையாக்குவதற்காக, அறியாமையில் இருக்கிற மக்களை விடுதலையாக்குவதற்காக, குறைபாடுள்ளதான ஜனங்களை குணமளிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே வேத வாக்கியம் என்ன சொல்கிறது சொல்லி பார்க்கும்போது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இதை தான் சொல்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிறதான் அறிவடையும், அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலும் பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் ரட்சிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து அடிமை ரூபம் எடுத்து மனித சாயலாக இந்த உலகத்துல வந்து நம்ம எல்லாருக்கும் சிலுவையில மரிக்கும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1 அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்ம எல்லாரும் இந்த பொல்லாத பிரபத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு, அதற்காக கல்வாரி சிலுவையில் மரிப்பதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதற்கு முன்பதாக 3 விதமான மரணங்களுடைய வாழ்க்கையில வந்தது. அந்த மரணங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. சிலுவை மரணத்தில் மரிக்க போகிறோம் என்று சொல்லி தெரிந்தும், அவரைத்தான் தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி தெரிந்தும், யாரை தேடுகிறோம் என்று சொல்லி போய் தன்னை தேடுகிற இடத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கின்றார். எதற்காக என்று சொல்லி பார்க்கும்போது, இயேசு மனித குலத்துக்காக சிலுவையில் மரிக்க வேண்டும். அவர் மரித்து அவர் ரத்தம் சிந்தத்தின் நிமித்தமாக இந்த மனித குலம் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர் மூலமாய் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகினாலே என கண்பானவர்களே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருத்தரும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில தேவன் மாபெரும் காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அவரே உங்களுக்குள்ள வரமாட்டார். நாம் விசுவாசித்து அவரிடத்துல கேட்கும் போதுதான் அவர் நமக்குள்ள வருகிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு பெரிய மனிதன் இருதயத்தை போல வீடு கட்ட ஆரம்பித்தார், வேண்டும் என்று விரும்பினார். அவர் வரைபடம் வரை கொடுத்துல இருதயத்தை போல வீடு வரைந்து கொடுக்கும்படிக்கு சொன்னார். அவர் வரைபடம் வரைந்து கொடுத்து விட்டார். கதவு இருதயத்தை போல வைத்து கொடுக்க சொல்லிவிட்டார். எல்லாம் முடிந்து விட்டது. அந்த வரைபடம் வரைந்து கொடுத்தவர் போய்விட்டார். இவர் திடீரென்று கதவை பார்க்கும்போது அதுக்கு வெளியே தாழ்பால் இல்லை. உடனே வரைந்தவரை கூப்பிட்டு கேட்கிறார், ஏன் உன் வெளியே தாழ்பால் வைக்காம போயிட்டீங்கன்னு சொன்ன உடனே, இருதயத்துக்கு தாழ்பால் வெளியே இல்லை, உள்ளத்தான் இருக்கிறது சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அதனால் தான் இயேசு வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்துல பிரவேசிப்பேன் என்று சொல்கிறார். எனக்கு அன்பானவர்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வருகிறது இடம் கொடுங்கள்.
அவர் தானாக உங்களுக்குள்ள வரமாட்டார். நீங்கள் விரும்பினால் தான் வருவார். நீங்கள் விரும்பாதது ஒன்று உங்களுக்குள்ள போகாது. நீங்கள் விரும்பினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாச சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலாம். என்னோடு கூட சேர்ந்து ஒரு சிறிய ஜெபத்தை சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் தேவனுடைய குமாரன், எனக்காக சிலுவையில் மரித்தீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். என் பாவங்களை மன்னியும். தேவன் உம்மை மரித்தோரிலிருந்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இன்றிலிருந்து நீரே ஆண்டவர், இரட்சகர், என்னை வழிநடத்தும். ஆமென்.